சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 40 முதல் 42 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இதோ சிறைப்பட்டு போன 25ஆம் வருடத்தின் ஆரம்பத்தில் 1ஆம் மாதம் 10ஆம் தேதியாகிய அன்று கர்த்தருடைய கை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல் அமர்ந்தது. அவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அங்கே கொண்டு போய் ஒரு புது தரிசனத்தை அங்கே கொடுத்தார். எசேக்கியேலின் சிறையிருப்பு தொடங்கி 25 ஆண்டுகள் கழித்து கிமு 573ஆம் ஆண்டு தேவாலயத்தை குறித்த தரிசனம் எசேக்கியேலுக்கு கிடைத்தது. வருங்காலத்தில் தேவ மகிமை மீண்டுமாய் வந்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அபிஷேகமும் ஆசீர்வாதமும் மக்களிடையே இருக்கும் என்பதை அங்கே தரிசனம் காட்டிற்று. தேவ ஆலயத்தை குறித்த எசேக்கியேலின் தரிசனம் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் 22ஆம் அதிகாரங்களில் அங்கே குறிப்பிடுகிறதான ஒரு ஆலயத்தின் காரியங்களை குறித்தும் இங்கே பார்க்கிறோம். இதுக்கு முன்னோடியாக இந்த தரிசனம் எசேக்கியேலுக்கு கொடுக்கப்படுகிறது. யோவான் கண்ட தரிசனத்துக்கு முன்னோடியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்தாமே தரிசனத்திலே ஒரு புருஷனை பார்த்தார். அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது. அவர் கையில் சணற்கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. வாசலிலே நின்று கொண்டிருந்தார். எசேக்கியேலை பார்த்து, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாம் உன் மனதிலே வைத்துக்கொள். நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி இங்கே கொண்டு வரப்பட்டாய். நீ காண்பதையெல்லாம் இஸ்ரேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தரிசனத்தை கொடுத்து தேவனாகத்தில் கொடுக்கிற வார்த்தைகளை இதோ ஜனங்களுக்கு சொல்லும்படியாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அங்கே தரிசனத்திலே கிழக்கு வாசல் முதல் வெளிப்பிரகாரம் வரை அந்த புருஷன் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் பல இடங்களிலும் தனது அளவுகோலை வைத்து அளந்து எவ்வளவு நீளம் இருக்கிறது, எவ்வளவு அகலம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். வாசல் மண்டபத்தில் மற்றும் வாசல் மண்டபத்தை விட்டு அதற்கு பின்பதாக இருக்கிற காரியங்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் அளந்து கொண்டே போனார். வெளிப்பிரகாரம் வந்து அங்கேயும் அந்த எவ்வளவு அறை வீடுகள் இருக்கிறது, அந்த அறை வீடுகளுடைய அளவுகள் எவ்வளவு என்பதையெல்லாம் அங்கே வடக்கு வாசல் வந்து வடக்கு வாசலிலும் அங்கே அழைக்கிற காரியங்களை குறித்து தெற்கு வாசல், உட்பிரவாத வாசல், பலிபீடங்களை ஆயத்தப்படுத்தின அறைகள், ஆசாரியர்களுக்கான அறைகள், தேவாலயத்தின் மற்ற மண்டபத்தின் நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு என்பதையெல்லாம் அளந்து காட்டுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த அருமையான புதிய ஏற்பாட்டில் வாழ்கின்ற நமது வாழ்க்கையிலும் சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த தேவாலயம் நேர்த்தியாய் அமைக்கப்பட வேண்டும். கர்த்தர் சொன்னபடி அது அமைக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி அது அமைக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தரின் வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் நடப்பதுதான் இந்த அளவுகள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வார்த்தையின்படி நமது வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? அந்த வார்த்தையை நாம் எந்த இடத்துல மீறி இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் ஆராயும்படியாக அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து 40வது அதிகாரங்களில் எல்லாம் காட்டின அந்த புருஷன் 41ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய ஆலயத்துக்குள் அழைத்து கொண்டு போய் அங்கே இருக்கிறதான காரியங்கள், வாசனடையினுடைய அகலம் எவ்வளவு, தேவாலயத்தின் முன்புறத்திலே எவ்வளவு நீளம் இருக்கிறது, எவ்வளவு அகலம் இருக்கிறது, சுட்டுக்கட்டுகள் எப்படி இருக்கிறது, அந்த சுட்டுக்கட்டுகள் எல்லாம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் அங்கே காட்டிக்கொண்டே போகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஒரு மரத்தினால் செய்யப்பட்டதான பலிபீடத்தின் உயரத்தை கூட அவர் அளந்து காட்டி 3 முழம், அதன் நீளம் 2 முழம், அந்த கொடிகளுக்கும் விளிம்புகளுக்கும் பக்கங்களுக்கும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. இது கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பீடம் என்றார். நமது சரீரத்திலும் நம்மையே நாம் ஒப்பு கொடுக்கும்படியாக, நம் பலிபீடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக, சரீரத்தையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக பலிபீடம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த பலிபீடத்திலே நமது பலிகள் ஆண்டவருக்கு பிரியமாய் சென்று கொண்டிருக்க வேண்டும்.
தொடர்ந்து 42வது அதிகாரத்திலும் வெளியே கொண்டு வந்து அங்கே கட்டப்பட்டதான அநேக அறைகள், அது ஆசாரியர்களுக்கான அறைகள். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை. அந்த அறையினுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, அறை குறித்ததான காரியங்கள். ஆமாம், அந்த பரிசுத்த அறைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆலயத்திலே நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம், ஜனங்களோடு இணைந்து நாம் தேவனை தொழுது கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தனி அறை ஜபம், நம்ம தனிமையில் ஆண்டவரை காணுகின்ற, ஆண்டவரோடு பேசுகின்ற அனுபவங்கள், அதுவும் தேவை என்று இங்கே பார்க்கிறோம். ஆசாரியர் அறைகள் அதைத்தான் குறிப்பிடுகிறது. கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவது. அதுவும் சரியாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும், சரியாக அது செயல்பட வேண்டும். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவது. அப்படியாக ஆலயத்தின் காரியங்கள், ஆலயத்தினுடைய அளவுகள், ஆலயத்தை சுற்றி இருக்கிறதான ஆசாரியர் அறைகள், கர்த்தர் பிரசன்னத்துக்கு எல்லாம் சரியாக இருக்கும்படி நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்மை நாமே தேவாலயமாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். தேவாலயத்தில் வாசம் பண்ணுவார், தேவாலயத்தில் மகிமைப்படுவார், அவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசி நாட்களிலே கர்த்தர் தாமே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறான தேவாலயத்திற்கு, இதோ பரலோகத்தில் இருந்து மணவாட்டியாய் இறங்கி வந்த எருசலேம் அங்கே இருக்கிறதான ஒரு தேவாலயத்திற்கு நம்மை கொண்டு செல்வார். கர்த்தர் நித்தியமாக நாம் அந்த ஆலயத்தின் தூணாய் நிலைத்திருப்போம். ஆலயத்தின் பிரகாரங்களிலே நவதாமே நம்மை கொண்டு செல்லுவார். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.